ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் கேர்ள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான இயரிங் ஆர்கனைசர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த இயரிங் ஹோல்டர் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா சன்போர்ட் இல்லாட்டி கார்ட்போர்ட் ஷீட். நான் சன்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கியூவர்ஸ், அப்புறம் சிலிக்கான் க்ளூ, அப்புறம் லேஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஓல்டு அன்யூஸ்டு ட்ரெஸ்லேருந்து ஏதாவது லேஸ் பார்ட் இருந்தால் அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரேலேருந்து இயரிங் பிக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பான வேலை. ஸோ தட் இயரிங் ஹோல்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் படி இப்போ போர்டை கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். (34x2 cm கட் பண்ண ஷீட் மேலே 34x 1.5 cm ஷீட்டை வெர்டிக்கலாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் படி இன்னும் இருக்கிற 2 சைட்ஸையும் ஷீட்டையும் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த 3 சைட்ஸையும் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ரேம் ரெடி. இன்கேஸ் நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா டபுள் ஷீட்டாக ஸ்டிக் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரேம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இயரிங் ஹேங் பண்ணுறதுக்கு ஸ்கியூவர் எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்லி 27 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கை ஒரு 3 inches கேப்பில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் ஹேங் பண்ண முடியும். அடுத்தடுத்த ஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 inch கேப்பில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் படி பேஸ் அண்ட் ட்ரையாங்கிளை கட் பண்ணிக்கலாம். இந்த பேஸில் ட்ரையாங்கிளை ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஃப்ரேமையும் ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த ஃப்ரேம் ஸ்லாண்டிங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இயரிங் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் ஆகாமல் ஈஸியாக பிக் பண்ண முடியும். மேலே இருக்கிற ஸ்டிக்கில் எல்லாமே ஹேங்கிங் டைப் ஆஃப் இயரிங் தான் ஹேங் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் டைப் ஆஃப் இயரிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லேஸ். இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு ட்ரெஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் ஸ்டிக்கில் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இன்னும் உங்கள்கிட்ட லேஸ் மெட்டீரியல் இருந்ததுன்னா 2 சைட்லேயும் ஸ்டிக் பண்ணால் பார்க்க ஒரு அழகான கம்ப்ளீட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். அவ்வளோதான், இந்த இயரிங் ஹோல்டர் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான ஹெட்பேண்ட் ஹோல்டர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் டிசைர் டு கிரியேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.